நான் இன்று பேசவிருக்கின்ற தலைப்பு சுவாமி விபுலானந்தர். வெள்ளை நிற மல்லிகையோ வேறெந்த மாமலம் வல்லல் அடியினர்க்கு வாய்ந்த மலருதுவோ, வெள்ளை நிற பூமல்ல வேறெந்த மலருமல்ல உள்ள கமலமடி உத்தமனார் வேண்டுவது. இது சுவாமி விபுலானந்தர் பாடிய இறைவழி பாட்டு பாடலாகும். நாம் ஒவ்வொருவரும் நல்லவராகவும் பண்புள்ளவராகவும் வாழ்வதற்கு சுவாமி விபுலானந்தர் பல அறிவுரைகளை கூறியுள்ளார். நாம் இறைவனை வணங்கும் பண்புடன் வளர வேண்டும். நன்கு கல்வி கற்ற பெரியவர்களாக உயர்ந்து வாழ வேண்டும். நல்லொழுக்கம் உள்ளவராக வளர வேண்டும். பெற்றோரை மதித்து அவர் கூறும் அறிவுரைப்படி நடக்க வேண்டும். சமூகத்திற்கு பணிபுரிந்து நல்லவராக வாழ வேண்டும். சுவாமி விபுலானந்தர் இலங்கையிலேயே கிழக்கு மாகாணத்தில் உள்ள காரைதீவு என்ற ஊரிலே 1892 பங்குனி மாதம் 27ஆம் நாளில் பிறந்தார். அவர் தனது இள வயதிலேயே கல்வியில் மிக்க ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ், ஆங்கிலம், வடமொழி, லத்தீன் முதலிய பல மொழிகளை கற்று பெரிய கல்விமானாக சிறந்து விளங்கினார். தமிழகத்திலும் இலங்கையிலும் உள்ள பல்கலைக்கழகத்திலும் முதல் தமிழ் பேராசிரியராக பணியாற்றிய பெருமைக்குரியவர். பல ஆராய்ச்சி நூல் அறிஞர்களால் போற்றப்படுகிறது. சுவாமி அவர்கள் மக்களுக்கு சேவை செய்வதற்காக துறவறம் பூண்டார். ஏழை மக்களின் கல்விக்கு பெரிய துண்டு புரிந்தார். மட்டக்களப்பு கல்லடி உப்போடையில் அவர் அமைத்த சிவானந்த வித்யாலயம் அவரது கனவுகளை நினைவாக்கி வருகிறது. அதன் அருகே அவர் அமைத்த சிறுவர் இல்லம் அனாதை சிறுவர்களுக்கும் ஏழை பிள்ளைகளுக்கும் புகலிடம் அளித்து அவர்களுக்கும் கல்வியுட்டம் சாந்தி நிலையமாக விளங்குகிறது. சிறுவர்கள் கல்வி கற்பதற்காக இலங்கையின் பல பாகங்களிலும் பாடசாலைகள் அமைத்தார். சுவாமி விபுலானந்தர் பல மொழிகளில் சிறந்து விளங்கிய போதிலும் தமிழ் மொழியில் பற்றுமிக்கவர். பாரதியாரின் பாடல்களில் விருப்பம் கொண்டிருந்த சுவாமிகள் பாரதியாரின் பாடல்களை தமிழகம் அறிவதற்கான வாய்ப்பினை ஏற்படுத்தியவராவார். நாமும் நமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியை கற்ற வேண்டும். தமிழ் பண்பாடு உள்ளவராக வளர வேண்டும். சுவாமி விபுலானந்தரின் கல்வி சிந்தனைகளையும் அவரது நூல்களையும் நாம் வாசித்து போற்றுவோம். நமது கலாச்சாரத்தை மேம்படுத்துவோம். நன்றி.